இயற்கை தந்த அதிசய கனிகளில் ஒன்றா இருக்கக்கூடிய நெல்லிக்காயை பயன்படுத்தி நெல்லிக்காய் மோர் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த நெல்லிக்காவில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முகத்தை நல்லா பொலிவாக வச்சுருக்கவும் முடியை அடர்த்தியாக வளர வைக்கவும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெய்லியும் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய உடலை ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மோராக செஞ்சு எடுத்துக்கலாம், இல்லை நெல்லிக்காய் ஜூஸாக செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காய் மோரை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய நெல்லிக்காவை கட் பண்ணி சேர்த்துட்டு, இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துட்டு, ஒரு பச்சை மிளகாவை விதைகளை நீக்கி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு குத்து அளவுக்கு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு கெட்டியான தயிரை சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது இந்த அளவு அரைப்பட்ட உடனே இதில் தேவைக்கேற்ப தண்ணியை சேர்த்துட்டு மறுபடியும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா அரைப்பட்டு ரெடி ஆயிடுச்சு. தேவைப்பட்டா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நெல்லிக்காய் மோர் ரெடி. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.